கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லவா? இல்ல கண்ணீர் விடக்கூடிய ராசின்னு சொல்லவா? தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு மனசுல வலிகள மறைச்சுக்கிட்டு வாழ்றீங்க. பார்க்கறதுக்கு அப்படியே செம்ம சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஸ்மைல். இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாவும் இருக்கு. இதுதான் உங்களுக்கு மைனஸாவும் இருக்கும். ப்ளஸ்ஸா சொல்லணும்னாக்கா, உங்களுடைய கஷ்டத்த மறைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க. மைனஸா சொல்லணும்னா, இத பார்த்துட்டு மத்தவங்க, "உனக்கு என்ன? எல்லாமே நல்லா இருக்கு." இந்த கண்ணிய பார்க்கிறவங்கலாம் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கே, "அப்பா! செம்ம ஜாலியா இருக்க." அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள எவ்ளோ வலிக்குது தெரியுமா எங்களுக்கு? இதுதானே கன்னியுடைய நெலைமை. வீட்ல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஏன் இவங்களுடைய அப்பா, அம்மா கூட இவங்களோட வலிகள புரிஞ்சுக்க முடியாது. இவங்க ஆசைப்பட்டவங்க. இவங்க எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும்னு நெனச்சவங்க கூட இவங்கள விட்டு விலகி தான் இருப்பாங்க. இவங்கள ஒரு நாளும் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஆள் கூட கிடையாது. இது கடவுளுக்கும் தெரியும், கன்னி ராசிக்கும் தெரியும். ஆனா இவங்க வச்ச பாசத்த மாத்திக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நேசிச்சவங்கள எப்பவுமே கடுகளவு கூட கஷ்டப்படாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த கன்னி ராசிக்காரங்க. நான் சொல்ற விஷயம்லாம் உண்மை நினைச்சுட்டா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் கஷ்டத்தை கொடுக்காத ராசி. உங்கள பொறுத்தவரைக்கும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பாதி நாட்கள் கடந்துருச்சு. எப்பவுமே எங்களுக்கு கஷ்டம் தாங்க. பழகிடுச்சு அப்படின்னு தானே இருக்கீங்க. ஆனா, இப்ப வந்துட்டு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லப் போறேன். 2 யோகத்தினால உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்துல இருக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. அது என்னன்னு பார்த்துடலாமா? கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்க. ஏன தெரியுமா? கஷ்டம் இல்லாம, கண்ணீர் வடிக்காம, நடந்தத மறந்துட்டு, நடக்க போறது எல்லாமே நல்லதா நடக்க போகுதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு, கடவுள் துணையோட, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, செல்வ செழிப்போட, வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்ங்க. கடவுள் உங்களுக்கு துணை வருவாருங்க. நாங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களுடைய பிளெஸ்ஸிங்கோட இந்த வீடியோ பதிவு தொடங்கலாமா? உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லலாமா? கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சு பார்க்கிறப்போ, சில கிரகங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு மோசமான நிலைமையில இருந்தாலும், சில கிரகங்களுடைய அமைப்பினால இப்போ ராஜயோகம் உருவாகியிருக்கு. சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு. அவர் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்காரு. விருச்சிக ராசியில ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு. இவங்களுடைய இணைவின் காரணமா புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு. இது விஷயம். அடுத்ததா கும்ப ராசியில சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா சஷயோகம் உருவாகியிருக்கு. இத பொறுத்து அங்க கன்னி ராசிக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. மத்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசின்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா? அடுத்ததான் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் கடக ராசியில இருக்காரு. புதன் பகவான் விருச்சிக ராசியில. சூரியனும் புதனும் ஒரே ராசியில. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிக்கிறாரு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில இருக்காரு. சனி பகவான் கும்பத்துல அமர்ந்திருக்காரு வக்ர நிவர்த்தியில. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காங்க. இதனால நம்முடைய கன்னி ராசிக்கு அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களே. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் முதல்வன். இவர் உங்க ராசியில 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா. இப்படி மனம் போன போக்குல வாழ்க்கையை நகர்த்தி கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கும். நினைச்சதும் நடக்கும், நினைக்காதும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நடக்கும். இப்ப புரியுதா? அந்த ஏனோ தானன்ற வாழ்க்கை இனி இல்ல. என்னடா அந்த வாழ்க்கைன்றதும் இல்ல. அடடா! என்ன ஒரு வாழ்க்கை. இதுதான் இப்ப இருக்க போகுது. முக்கியமா அனாவசியமான கோவங்கள அறவே ஒதுக்கிருவீங்க. சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் அதன் காரணமா எழுச்சியான பலன்களை கொண்டு வராரு. அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குறாரு. சந்திர பகவான் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எடுத்து கொடுக்குறாரு. முன்ன ஏனோ தானோன்னு இருந்தீங்க இல்லையா? இப்போ ரொம்பவே சுறுசுறுப்பா நெனச்சத அதாவது கட்டம் கட்டி அடிச்சு தூள் கெளப்ப போறீங்க. பெரியவங்களுடைய பாராட்டும், மேல் அதிகாரிகளுடைய அணுக்கமான நட்பும் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதுவே வியாபாரம் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு பெரிய உதவியா இருக்கும். ஓகேவா? அடுத்த செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்காரு. இதனால புதுசா வீடு கட்டுவீங்க. ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கி, இப்ப கட்டலாம், அப்ப கட்டி முடிக்கலாம்ன்னு சொல்லிட்டு பண கஷ்டத்துல கட்ட முடியாம கூட தவிச்சிருக்கலாம். ஆனா இப்போ பணவரவு சாதகமா இருக்கு. புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா குடி புக போறீங்க. பொன் பொருள் சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சியை உருவாக்கும். கன்னி ராசிக்கெல்லாம் சந்தோஷமே இல்ல.
கன்னி ராசிக்காரர்கள் வீட்லலாம் நல்ல நிகழ்ச்சின்றதுக்கு வாய்ப்பே இல்லலாம் நெனச்சிருப்பீங்க இல்லையா? இப்பலாம் அப்படி கிடையாது. கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கிறதுனால, மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனி நீங்க கேட்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. உடல் உபாதைகள பொறுத்தவரைக்கும், சின்ன சின்ன ஆரோக்கிய கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சின்னதா, சின்னதா ஒரு ஃபீவரு, தலைவலி, கை, கால் வலிக்கிறது இந்த மாதிரி தான். உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்து சரி செஞ்சுக்கோங்க. அடுத்த புதன் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மனசுக்கு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். புதன் பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிபதி தான். இருந்தாலும் மனச வந்துட்டு தேவையில்லாம யோசிக்க விட்டுறாதீங்க. அது அப்படி, இது அப்படி, ஏன் அவங்க அப்படி நெனச்சாங்க? இப்படி ஓவர் திங்கிங் கன்னி ராசிக்கு வேணாம். ஸ்டாப் பண்ணிடுங்க. அரசாங்க வேலையில அலட்சியம் காட்டாதீங்க. சரியான நேரத்துக்கு வேலைய செஞ்சு முடிச்சுருங்க. அதே மாரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள ஒதுக்கி வைங்க. ஆணா இருந்தீங்கனாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் கவனமா பழகணும். இல்ல அப்படின்னாக்க, அது வந்து கஷ்டத்த ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னாக்க, அது உங்களுக்கு அவமானத்த ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை குனிய வேண்டிய நிலை வரும். அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அடுத்து குரு பகவான பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல குருப்பா. நல்லா இருக்கான்ப்பான்னு நாங்கலாம் வந்துட்டு ஜோதிடர் சொல்லுவோம். சோ அத பொறுத்தவரைக்கும் பந்தக்கால் நட்டு திருமண வைபவங்களை நடத்தி கொடுக்கிறாரு. திருமணமே ஆகல. வரன் கூடவே இல்ல. என்ன பண்ணாலும் சரி. ஒரு நல்ல வாழ்க்கை துணைய கண்டுபிடிக்கவே முடியலன்னு நெனச்சீங்கன்னா கூட, நீங்களே அமைதியா இருந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை, ஒரு நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். அது உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாரி இருக்கும். அதே வகையில வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல செய்யக்கூடிய வேலை திருப்திகரமா இல்ல. செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்ல. நல்ல வேலை கிடைக்கும். போதுமான வருமானம் கிடைக்கும். ஒரு வேலை செய்றீங்களா, 2, 3 வேலை பார்த்து வருமானத்த பெருக்கிக் கொள்வீங்க. தொழில் செய்றீங்களா, தொழில விரிவுபடுத்துவீங்க. சோ பொருளாதார ரீதிக்கும் குரு பகவான் பொறுப்பேற்கிறார். உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்களை பாராட்டுவாங்க. அதன் காரணமா மகிழ்ச்சி உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும், காதல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு. நான் காதலர்களுக்கு இடையே கசப்புணர்வு உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? விட்டு குடுத்து நடந்துக்கணும். அவங்களுடைய செயல்பாடுகள் மீது எப்பவுமே கவனமா இருக்கணும். அவங்களுக்கு புரியாத விஷயங்கள புரிய வைக்கணும் பொறுமையா. அவங்களுக்கு புடிச்ச மாதிரி. புரியுதுங்களா? இந்த விஷயத்த மட்டும் கன்னி ராசி இப்படிதான் அணுகணும். அடுத்ததா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உடைய கோர்ட்டு கேஸ்ன்னு கூடிய சிக்கல்கள தீர்த்து வைக்கிறாரு. 7ஆம் இடத்துல கூடிய ராகு குடும்பத்துல இருந்த குழப்பத்த கொஞ்சம் சரி செய்து கொடுக்கிறாரு. அதுவே 1ஆம் இடத்துல கூடிய கேது வேலை காரணமா வெளியூருக்கு பயணம் செல்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு. முக்கியமா உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா, மத்த கிரகங்களே அமைப்போட கேதுவும், ராகுவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல. சனி பகவானும் அப்படிதான். சோ சனி பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த 4 கிரகங்கள் மட்டும் சாதகமான அமைப்புல நிக்கல. ஆனா, இவங்க பண்ணக்கூடிய இடைஞ்சல்கள, இவங்க கொண்டு வரக்கூடிய சிக்கல்கள, இவங்க ஏற்படுத்துற கசப்பு உணர்வ குருவும் சரி, புதனும் சரி, சூரியனும் சரி, சரி செஞ்சு குடுக்குறாங்க. சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறாரு. 2 யோகம் சொன்னேன் இல்லையா? சஷயோகம், புதாதி யோகம். இது 2மே உங்களுடைய கஷ்டங்களை கரைந்து போக வைக்கிறாங்க. ஓகேவா? எந்த ஒரு பாதிப்பையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இல்லாமல் போகும். வரக்கூடிய கஷ்டங்களும் வராமல் போகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டம். இன்னும் விரிவான விளக்கத்த பார்த்தோம்னா, பொருளாதார வசதி பெருகும். செலவு கட்டுக்குள்ள இருக்கும். உறவுக்காரங்கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு பல முறை யோசிச்சு எடுக்கிறது நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சலுகைகள் இப்ப கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு. தற்காலிகமா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கு. பட் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் நிக்குது. அடுத்து வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும். குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்துல இருந்த கஷ்டங்கள் விலகி குடும்பத்துல குதூகலமான விஷயங்களை அனுபவிக்க போறீங்க. முக்கியமா பண ரீதியா இருந்த தட்டுப்பாடுகள் நீங்க போகுது. உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களுடைய அலுவலக சூழ்நிலையில வேலை நல்லா நடக்கணும். கூட இருக்கிறவங்க வந்து ஆதரவா இருக்கணும். மேல் அதிகாரிங்க வந்து பெருசா நம்ம கிட்ட தொல்லை கொடுக்க கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஆகமத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு கவலை இல்லாத காலகட்டமா அமைஞ்சிருக்கு. குறிப்பா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, பண விஷயம் எப்படிம்மா இருக்கு? நிதிநிலை எப்படிம்மா இருக்கு? கூலி வேலை செய்றவங்கல இருந்து
கோடி கோடியா பணம் போட்டு தொழில் பண்றவங்க வரைக்கும். அன்றாட வேலையா இருக்கட்டும், இல்ல மாச சம்பளம் பார்க்குறவங்களா இருக்கட்டும். எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா நல்ல நிலை இருக்கு. பண விஷயத்துல எந்த ஒரு தட்டுப்பாடும், தடுமாற்றமும் இல்ல. உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. அதே மாதிரி இந்த அம்மனுடன் சேர்த்து கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு இல்லையா? இந்த 4 கிரகங்களும் சாதகமா இல்லன்னு சொன்னேன் இல்லையா? அவங்கள சரி கட்டணும்னாக்க, ராகு கால வேளையில துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, அவங்க முன்னாடி மண்டியிட்டு, இரு கரம் நீட்டி, அவங்ககிட்ட வேண்டுதல வைக்க, உங்களுடைய கஷ்டங்கள் காணாம போகும். தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறது எல்லாத்துக்கும் இவங்க பொறுப்பேற்பாங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். அந்த அளவுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வரமா நிக்கும். புரியுதுங்களா? சரஸ்வதி தேவியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பகவான். படிப்புக்கு இவங்க. சோ இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய நிலையை இன்னும் வலுவாக்கி கொடுக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்க முடியும். சரிங்களா? மேலும் பேசணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் கலருங்க. அதிகமா பிரவுன் கலரை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டம் நிலைக்கும். புரியுதுங்களா? ஆக மொத்தத்துல இப்போ கன்னி ராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க. நமக்கு எல்லாமே இனி நல்லதா தான் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. இன்னும் சிறப்பாக இருக்குனாக்க, அனுதினமும் உங்க வீட்டு பூஜை அறையில பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி, துர்க்கையம்முடைய நாமத்தை 27 முறையும், சரஸ்வதி தேவியுடைய நாமத்தை 27 முறையும் பாராயணம் செய்து அன்றாட வேலைகளை செய்யறப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வந்த கஷ்டம் கரையட்டும். வரக்கூடிய கஷ்டம் விலகட்டும். இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும். கடவுள் இதற்கு துணை வரட்டும். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.